எனக்கு முன்னாடி காவலே தேக்காவலா ஐயோ ஐயோ எனக்கு முன்பதாக வர வேண்டியவன். ஆமா காலத்தாமது கேட்கறதுக்கு முன்னாடி ஐயோ எம்மா எம்மா அப்பா குஞ்சு நாருதம்மா என்னடா அர்த்தாது என்னடா கதை உனக்கு முட்டை சாப்பிடுற முட்டை எங்க அம்மா அதனால முட்டையை காசு கொடுத்து வாங்க முடியல சொல்லிட்டு இந்தி சந்திக்கு போய் குஞ்சு கோழி குஞ்சுமா நல்லா கேட்டுக்க கோழி குஞ்சு நல்லா பெருசா ஓ ராக்கெட் ராஜா மேடம் ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம் அவர் பேர் ராக்கெட் ராஜா ராக்கெட் ராஜா ராக்கெட் விட்டு வர கேட்டப்போ சரி சரி ஏய் பேரை ஒழுங்கா சொல்றா தருணேஷ் அஞ்சுமலை அழகர் நெல்ல அருளை இயங்குகிறார் மன்னாங்கட்டி விஸ்வநாதன் இதோட அலுவலகம் ஒன்றாக சேர்ந்து இதோட கிரேட் வட்டம் பழையகாட்சி கிராமத்தைச் சேர்ந்த டி.எஸ். முருகன் எனக்காக இந்த இனியவர்கள் அன்பளிப்பாக 100 ரூபாய் அளித்திருக்கிறார்கள். ஆடாளருக்கு இலவச ஆதரவும் எனது கம்பெனி சார்பும் நானும் அந்த நாராயண் சார்பும் நன்றி தெரிவித்துள்ளது. நன்றி அவர் பேர் தருணேஷ் எடுத்துக்கொண்டு வந்த தருணேஷுக்கும் நன்றி தெரிவித்துள்ளது. நன்றி வணக்கம் வணக்கம். சொல்றானி இவா குந்தானி ராமா வந்த வாங்கிவா உண்மா எங்க அம்மா ஒரு குஞ்சு வாங்கி மட்டியா சொல்றேன் கோழி குஞ்சு கோழி குஞ்சுன்னு சொல்றேன் குஞ்சுன்னு சொல்றேன் கோழி குஞ்சு சேர்த்து சொல்ல பெருசா பெருசா வருது. நான் குஞ்சு நீ கோழி சொல்லி சரி நான் சொல்லி அம்மா உங்களுக்கு குஞ்சு வாங்கிட்டு வந்து எனக்கு ஒரு குஞ்சு எங்க அப்பா கோழி குஞ்சுடா அதான் சொல்லிட்டேன்ல நான் சொல்லிட்டேன் கோழி சொல்லிருக்க மட்டியா சொல்றேன்டா பாட வைப்பாங்க நீ தான் சொல்லணும் அதான் சொல்லணுமா சரி சொல்லு எனக்கு ஒரு குஞ்சு எனக்கு ஒரு கோழி குஞ்சு எங்க அப்பா ஒரு கோழி குஞ்சு எங்க தம்பிக்கு ஒரு கோழி குஞ்சு 3 கோழி குஞ்சு கொடுத்தாங்க ஆளுக்கு கொடுத்துட்டாங்க எங்க தம்பி பள்ளிக்கூடம் படிக்க போறான் அவன் போறான் சைலன்ஸ் என் தம்பி ஒரு குஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படியா அவன் தூக்கி போட்டு பள்ளிக்கூடம் போயிட்டான் என் அப்பா அவரு வேலை ஒரு குஞ்சு கொடுத்து அவர் பாக்க தூக்கி போட்டு போயிட்டாங்க எனக்கு ஒரு குஞ்சு கொடுத்தாங்க நான் கூட்டாங்க வந்துருவேன் நான் என் பாக்க தூக்கி போட்டு ஜிப்பை கூட்டிட்டு வரேன் எனக்கு தம்பி பள்ளிக்கூடம் போறேன் அவன் குஞ்சு அவன் பொறிக்கும் எங்க அப்பா மரம் போறாரு அவர் குஞ்சு அவன் பொறிக்கும் அவன் குஞ்சு இங்கதான் ராமா அங்க பொறுக்குது அட நம்ம சாப்பிட போறேன் லைட்டா ஜிப்பை தரப்பேன் எட்டி பாக்க பேகுமா பேகு ஜிப்பை தரப்பேன் பேகு ஜிப்பை தரப்பேன் எட்டி பாக்க நம்ம சாப்பிடுறது சிந்திர சாப்பாடு அது பொறுக்கு இதே மாதிரி நடந்து வந்து எங்க அப்பா ஒரு குஞ்சை வீட்டை விட்டு போயிட்டான் உங்க அப்பா எங்க அம்மாவோட பார்த்து சொல்லி சரி எங்க தம்பி ஏற்க மாட்டேன் நான் எனக்கு லீவு நான் வீட்டுல இருந்தேன் எங்க அப்பா குஞ்சு ரொம்ப போறது அந்த குஞ்சு கோழி குஞ்சா இப்போ அச்சு ஒண்ணு எட்டி பார்த்து அம்மா போறாங்க இதான் தண்ணி போயிருக்கு அம்மா போயிட்டு குளிக்க நடந்துருமா தண்ணி குளிக்க நடந்துமா படுக்க நடந்து அது மட்டும் போயிட்டு போச்சு எங்க அம்மா ஒரே ஆளு என்னடா சொல்லுவேன் அப்பா கொஞ்சம் காலம் உங்க அப்பா வந்து கேட்டா நான் போய் சொல்ல வேண்டியது அப்படின்னு நம்ம அம்மா கவலைப்படாத நான் போய் கேட்கிறேன் எதுவும் அருகே போயிட்டேன் எங்க அப்பா குஞ்ச கோழி குஞ்சா அதுக்கு அது சொல்லுது நான் வீட்டுல இருக்கிற குஞ்சு பகையில யாரும் இல்ல நான் யாரும் உங்க அப்பா குஞ்சு பார்க்க போறேன் அப்படியே கூட முழுவதும் போன கோழி எதனா பார்த்தா கோழி குஞ்சேன்னு கோழி குஞ்சு நான் வச்சுக்கிறேன் யாரும் வீட்டு பூனை தூங்குது அப்படின்னு சொன்னாங்க கோழி எல்லாம் கோழி சரி தேடிக்கிட்டே வந்தேன்
போச்சு எங்க போச்சு அருகாணி வீட்டுக்கு தான் போயிருக்கு அறுக்கடை தான் போச்சு அப்போ கொஞ்சம் பொல்லாத்து கோழிக்குதா அதுதான் திருப்பி கோயிலுக்கு போறது இது நெல்லு பொருள் போயிருக்காங்க நெல்லு பொருள் போச்சு நெல்லு போய் தண்ணி சிக்கிக்குது தண்ணி குடிக்கலாம் தண்ணி தொட்டி மேல ஏறிக்குது எட்டாவது எட்டி பார்த்து பல்ட்டி அடிச்சுக்கிறது தொட்டி போச்சு அவர் காலை கை நானும் தேடி பார்த்துட்டா போய் பார்க்குற தண்ணியில் எவ்வளோ நேரம் செருப்பு கலக்குதுன்னு தெரியும் நாளுக்குள்ள தெரிகிறேன் நாட்டம் அம்மா வேலை போய் நான் சொல்லணுமே அப்போ கொஞ்சம் சேர்த்து போச்சுங்க அது எப்படி பாட்டு கட்டி போட்டுன்னு தெரியாது பாடி நீங்க கூப்பிட உடனே அதே பாட்டுக்கு ஒரே இடத்துக்கு என்கிட்ட பாத்துக்கிறேன் சரி அது போகட்டும் ஆமா வீட்டுல குஞ்சுக்குது உத வாங்கிக்குவேன் ஏற்கனவே கொடுத்துக்கிற சூட்டு வீங்கி போச்சு ஆமா ஆமா அது என் கவனம் பாருங்க ஆமா எல்லாம் உட்காந்துக்கிறாங்க அச்சிங்கமா சொல்ல மாட்டாங்க பின்னாடி கூட போய் அப்புறமா இருக்கிறேன் நான் தான் அவங்க ரெடியா என்னுடைய அவருக்கு ஒரு மரியாதைக்கு சாமி சாமி நெல் முடியாது சுவாமி சுவாமி உங்கள் அன்புமணி சொக்ககனி வாழ்த்துங்கள் சுவாமி. ரொம்ப பசியா இருக்குது உள்ள வச்சிருந்தாங்க பசியா ரெண்டு தேவாமணி காரண என்னடா நானா வச்சுக்கிறேன் எப்ப பார்த்தேன் எப்படி வச்சாங்க சுபேஜயம் அங்குள்ள உள்ள மயிலாமூரைச் சேர்ந்த கனக சபை பாட்டாள் மக்கள் கட்சி சார்பில் கனக சபை அன்னார் அவர்கள் சுப்பிரமணியன் நமக்காக 50 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அன்னார் கனக சபை அன்னார் அவர்களுக்கு எங்களது ஸ்ரீ எறையூர் முத்தமிழ் நாடாளுமன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவிக்கின்றோம். வணக்கம். கடுகுப்பட்டை சேர்ந்த சிங்காரவேலன் தலைவர் அன்னார் அவர்கள் அவருடைய நண்பர் ஏழுமலை அன்னார் அவர்கள் இப்போது நகைச்சுவையாக நடித்துக் கொண்டிருக்கும் எங்களது கம்பெனி அசோக்
அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அன்பளிப்பு அளித்த ஏழுமலை அண்ணா அவர்களுக்கு எங்களது ஸ்ரீ முத்தமிழ் நாடக மன்றத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம். அந்த 50 ரூபாய் உனக்கு வாழ்த்து தெரிவிக்க வாயை கொடுத்து வாழ்த்து சொல்றா. நகைச்சு வேண்டியது வேற. அது பேச தெரிஞ்சா நானே இல்லன்னா வேசாடி பண்ணு. கலக்க நான் இப்ப கலக்க நான் என்ன கேக்குறேன் அவன் பேசிக்கிட்டு ஓவர தான் போகுது. எனக்கு தான் ஆமா அதுதான் சாகத்து அப்பதான் பாக்கியவாதி காசு வந்த உடனே பாக்கி வைப்பாங்க. கம்பெனிக்கு வந்து இப்பதான் வாங்கின அட்வான்ஸ் கூட முன்ன தீர்ந்து இருக்காது. இதை வந்து பாக்கி வைனா எங்க போவோம்? மூணே 3 லட்சம். நீங்களா கம்பெனியா முதல்ல பாக்கியவதி 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 படிக்கணும். எந்த சாதி எந்த சாதி எந்த சாதி எந்த சாதி அப்போது இந்த பெண்கள் இப்போது எங்க தம்பி சிச்சுக்கிற அந்த பள்ளி மட்டும் தான் எல்லாம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க செல்ல பிடிக்கிட்டு விளையாட்டு பிடிக்கிட்டு வெத்தலை பார்க்க இன்னமும் டைல காசு தெரியும் ஒரு சாப்பிட லட்சம் 100 2 சாப்பிடல 2 வாட்டி 500 ஆகல என்ன பச்சி 2 சாப்பிடல ஒரே நேரத்துல அடிக்குறேன் அப்ப 100 தான் சவுண்ட் ஒண்ணு தானே வருது குடுக்குறதுனால 1000 ரூபாய் நான் அடிக்கிறது 5000 ரூபாய் வச்சிருக்கேன் ஏன் பாருங்க ஓ யார சொல்ற நான் ஆரம்பத்துல சொன்னேன் முந்தால இருக்கிற வரமாட்டேன்னு சொன்னேன் ஏன் வரமா நான் காலத்துல வந்து எடுத்துட்டு சொன்னேன் உனக்கு கீழ மாடல சூடு சொல்றல ஜெர்மனி ஏன் வரா ஏன் எதுக்கு வரணும் போயில கூட்ட போறீங்க ஏன் வந்து எதுல கரியேஷன் கம்பெனில ஜெர்மனி போறீங்க ஒரு மாசம் மாட்டீங்க ஆயா மாசம் அதெல்லாம் எதுக்கு உனக்கு வேலை ஆயா மாசம் வாக்கெல்லாம் இங்க மாட்டாங்க நாங்க நாங்க இதே மாதிரி மாட்டி விட்டுருந்தா அப்புறம் ட்ரிபிள் பை கிடைக்காது சரி என்ன நீங்க 2 பேரும் நான் முடிச்சுட்டேன் நான் வெங்காயத்துக்கு சொன்னேன் அப்பா தேவனுக்கு வேலை கிடையாதா? சரி
ஏமா டேய் பையா போடா. நல்லா கேட்கணும்மா. இல்ல நான் போன மாசம் லீவு கேட்டேன். லீவு கேட்ட. எது கேட்டேன்? ஏன் கேட்ட? என் நாயை வயசுக்கு வந்தது. நான் ரயில்வே செட்டோம் போச்சுனோம் டிஃபன் செய்யணும்னு நான் சொன்னேன். கேட்ட. நான் மக்கள் வேற பிரியாணி செய்யிட்டு போனேன். லீவு தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நான் விடுதலை தர மாட்டேன்னு சொன்னேன். இப்போ ஏன் எனக்கு திரும்ப உனக்கு ஏன் விடுதலைன்னா, நீ கணவன் மனைவியா சாமி கும்பிடுறவன்டா. நான் மணி ஆட்டுறேன். நான் உனக்கு ஆகுது. டேய், டேய் பையா, நீ அந்த வேலை செய்யுது. ஏங்க, ஆ? நாங்க பிரிச்சுக்கணும். ஆ. நான் தீபாவளி வரல அம்மா மணி ஆட்டுறேன். டேய் பையா, வாங்கிட்டு அம்மா ஆட்டோ எல்லாம் இது கேட்டு அம்மா தான் காட்டு காட்டு இங்க வா. என்ன சூத்து ஆட்டாடி நீ பாரு. எனக்கு எதுவுமே வராது. இதுல வந்து எனக்கு எதுவுமே டேய், நானும் அதான் இது வேலைக்கு போடா போடா போடா. நான் உள்ள போயிருந்தாலும் எனக்கு கேட்கக்கூடாது. ஆ. அப்புறம் நான் கோச்சிக்கணும். நான் உள்ள போய் கோச்சிக்கணும். போடா. நான் கோச்சிக்கணும். நான் கோச்சிக்கணும் போறேன். போடா. நான் உள்ள போனேன்னா எனக்கு அந்த 2 தாங்க முடியும். அப்புறம் போடாதெல்லாம் போக மாட்டாங்க. போடா. சார் அப்புறம் திருப்பி நீ முகாந்திரான்னு கூப்பிட்டு இங்க உள்ள போன அவரை கூட்டு வச்சு அவர் கூப்பிட்டு